இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து முசித்து கண்ணார கழித்தாயே கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே போல மாறி ஒரு பெய்துமே கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே போல மாறி ஒரு பெய்துமே தந்தானை துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி தந்தானை துதிப்போமே. நன்மையானதை தருகின்ற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 85:12 வாசிக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நன்மையானதை தருகிற தேவன், எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. எங்கு போனாலும் நன்மை எனக்கு தெரியல, அவங்க தீமை செய்யறாங்க, அவங்க என்னை பழி வாங்கிட்டாங்க, எங்களுக்கு விரோதமா எவ்வளவு காரியங்களை செய்துட்டாங்க, நீங்க என் குடும்பம் தெருவில் வர்றதுக்கே காரணம் இவங்க தாண்டி பல விதத்தில் பல காரியங்களுக்காக பல நபர்களை நாம் குற்றம் சொல்லுவோம். நம்முடைய தேவன் நன்மையானதை தருகிறவர், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்ல, ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தவறு செய்ய மாட்டார். நாம் தவறு செய்வோம், நாம் தடம் மாறுவோம், தடுமாறுவோம், சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் நன்மையானதை தருகிறவர். தாவீது அதுதான் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருகிற தேவன். அதே மாதிரிதான் நன்மை செய்தார். கொஞ்சம் ஆடுதான் தாவீது கையிலே கொடுக்கப்பட்டது, அதை மேய்க்கும்படி அதில் உண்மையாக இருந்தார். கர்த்தர் அது நிமித்தம் நன்மை செய்தார். அந்த நன்மை அதோடு நின்று விடவில்லை. தான் பெற்றுக் கொண்டது மட்டுமல்ல, தேவன் அந்த தாவீதை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆடு மேய்க்கிறவனை பெரிய அரசனாய் மாற்றினார். யுத்த களத்திலே கோலியாத்தை வீழ்த்த யாராலும் முடியவில்லை. தாவீது போய் வீழ்த்தி தேசத்திற்கே நன்மை ஏற்படுத்தி கொடுத்தார். நீங்க நம்முடைய நன்மை ஒன்றும் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்றீங்களா? என்னிடத்துல எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த விதத்துல யூஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? நன்மையான தேவன் நமக்குள்ள வந்துட்டாலே போதும், நாமும் நன்மை செய்கிறவராய் மாறுவோம். நமக்கும் நன்மைகள் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர ஆரம்பித்துவிடும். சங்கீதம் 23:6 அதைத்தான் சொல்லுகிறது. சோர்ந்து போக வேண்டாம். யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா உதவி செய்யறதுக்கு? ஒத்தாசைவரம் பர்வதமாகி நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரே, அவர் நன்மை செய்ய காத்துட்டு இருக்கிறாரே. சோர்ந்து போகாமல் அவரை நோக்கி பார்ப்போம். ஒரு அந்நிய தேசத்திலே மிஷினரி அவர் மனிதன் அனுப்பப்படுகிறார். காடுகள் நிறைந்த பகுதியிலே ஊழியம் செய்கிறார். கடினமான அந்த சீதோஷ்ணின் பாதிப்பு அந்த சரீரத்தை பாதிக்கிறது. அவர் கடினப்பட்டு ஊழியம் செய்தும் அவரால் சாதிக்க முடியவில்லை. பலவீனப்பட்டு படுக்கிற ஒரு நிலைமைக்கு போய்விடுகிறார். உடனே தன்னுடைய மிஷனரி ஸ்தாபனத்து தலைவருக்கு எழுதுகிறார் ஒரு கடிதம் ஒன்றை. நான் இப்படி நோய்வாய்ப்பட்டு விட்டேன், என்ன செய்வதென்று தெரியவில்லை, எனக்கு உதவி செய்யக்கூட யாரும் இல்லை சொல்லும் பொழுது அங்கு ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வருகிறது. அதுல இருந்து ஒரு மூட்டை விழுகிறது, பார்லி மூட்டை போய்விட்டது. இதை எடுத்து அதைத்தான் சாப்பிட்டு வருகிறார். ஒவ்வொரு மாதமும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்க. ஒரு ஹெலிகாப்டர் வர ஒரு மூட்டையை போட்டு விட்டு போய்விடும். இவர் சளிப்படைந்து விட்டார். இந்த பார்லி போய் இதை போய் சாப்பிட முடியுமா? இதுல என்ன இருக்குது? நானே வியாதிப்பட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது மெடிசின் கிடைக்கும், ஏதாவது உதவி கிடைக்கும்னு பார்த்தா இதை செய்யறாங்கன்னு சொல்லி நாட்கள் கடந்தது. இவர் நல்ல சுகம் பெற்று விட்டார். திருப்பி ஊழியத்தை செய்கிறார். ஒரு நாள் சொந்த தேசத்திற்கு போகும் பொழுது அங்கு போய் கேட்கும் பொழுது அங்குள்ள மருத்துவர்கள் எல்லாம் அவரை சோதித்து பார்த்தார்களாம். யூஆர் ஆல் ரைட், நீ நன்றாக இருக்கிறீங்கன்னு சொன்னபோது என்னன்னு சொல்லும்போது, பார்லி போடும்போது உங்களுக்கு எப்படி இருந்து கேட்கும்போது எனக்கு வெறுப்பா இருந்தது. அவங்க சொன்னாங்களாம், அந்த பகுதியிலே வருகிற வியாதிக்கு மருந்து வேற ஒன்றும் கிடையாது, இந்த பார்லி இதை சாப்பிட்டால் தான் சரியாகும், அதனால தான் அதை கொடுத்தோம். உங்களுக்கு அது கடினமாக தெரியலாம், கசப்பாக தெரியலாம், இதே சாப்பிடு சொல்லி ஒருவேளை வித்தியாசமாக தெரியலாம், ஆனால் அதில் ஒரு நன்மை இருக்கிறது. அதை நீங்கள் செய்ததினாலே இன்னைக்கு நன்மை பெற்றுக் கொண்டீங்க, நலமாக இருக்கிறேன்னு சொன்னார்களாம். அப்போதான் அதை புரிந்து கொண்டாராம். ஐயோ, நான் அதை அற்பமா எண்ணி விட்டேனே, அதை போயிட்டு நான் இப்படி யோசித்து விட்டேனே. சில காரியங்கள் ஆண்டவர் கொடுக்கிறது நமக்கு சாதாரணமாக தெரியலாம், ஆனா அதை கவனமாக இருந்து உண்மையாக இருப்போமால் அசாதாரணமான ஒன்று அது மாறும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தாழ்த்தி ஆண்டவர் கையில் கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்துல இப்படி சமூகத்துல வந்திருக்கிறோம். நீ நன்மையானதை தருகிறவர் அப்பா. சில காரியங்கள் எங்களுக்கு தீமையாக தெரியலாம், சில காரியங்கள் எங்களுக்கு தவறாக தெரியலாம், சில காரியங்கள் எங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பல கேள்விகளோடு பல நபர்கள் கடந்து வருகிற இந்த நாட்கள்ல இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் பொறுமையாக உண்மையாக இருந்து நீர் நன்மையானதை தருகிறவர், நன்மை செய்கிறவர் என்கிறத நாங்க ஏற்றுக்கொண்டு அல்லது விசுவாசித்து அதிலே அப்பா உறுதியா இருக்கிற உதவி செய்வீராக. இந்த கிருபை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். என் நன்மைகளை செய்யுங்க.
தொடர்ந்து கிருபைகளை பெருக பண்ணுங்கப்பா. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமயம் எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்மையான ஈவுகளை கர்த்தர் தந்திருக்கிறாரு, தொடர்ந்து தருவார். அதோடு மட்டுமல்ல, தீமைகளை கூட கர்த்தர் நமக்கு நன்மையை மாற்றி கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே.